வெல்கம் டு ஆர்ஆர் கிளாஸ். நாம் இன்னைக்கு எத்தனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு எத்தனால் ஃபார்முலா பார்க்கலாம். CH3 CH2OH C2C2H5 3 + 2 5 OH C2H5OH இது ரெண்டுமே எத்தனால் ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் மீன்ஸ் லாஸ் ஆஃப் வாட்டர், அதாவது இந்த ரியாக்ஷனில் நம்மளுக்கு வாட்டர் ஃபார்ம் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் எத்தனால் எடுத்துக்கிறோம். எத்தனால் இந்த 3H வந்து இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன் தனித்தனியாக. ஓகே, கான் H2SO4ஓட 443 கெல்வின் டெம்பரேச்சரில் என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹைட்ரஜன் இந்த OHோடு சேர்ந்து வாட்டராக ரிமூவ் ஆகிடும். தென் இந்த பாண்ட் இங்கே வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, CH2 இந்த பாண்ட் இங்கே வந்து டபுள் பாண்ட், ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். டபுள் பாண்ட் அகைன் CH2 இந்த வாட்டர் மாலிகுல் இங்கே ரைட் பண்ணியாச்சு. ஓகே, திஸ் இஸ் த டீஹைட்ரேஷன் ஆஃப் எத்தனால். Ethanol reacts with concentrated sulfuric acid at 443 Kelvin, gives the product ethene and water. Next, second one, reaction with sodium metal. Reaction with sodium metal. ethanol எடுத்துருக்கோம். ethanol sodium metalோட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகிறப்ப இந்த ஹைட்ரஜன் H2 ரிமூவ் ஆகுது. H2 ஏன் ஹைட்ரஜன் H2 ரிமூவ் ஆகுது அப்படின்னா, ஹைட்ரஜன் டயாட்டாமிக் மாலிகுல் எப்போவுமே ஹெச்சாக வெளியில் ரிமூவ் ஆக முடியாது, H2 தான் ரிமூவ் ஆகும். ஓகே, எத்தனால் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் மெட்டல். எத்தனால் சோடியம் மெட்டலோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு சோடியம் ஈத்தாக்சைடும் ஹைட்ரஜன் கேஸும் எமிட் பண்ணும். இந்த சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கேஸ். ஹைட்ரஜன் இஸ் கேஸ். ஓகே, இப்போ ஹைட்ரஜன் கேஸ் எலிமினேட் ஆயாச்சு. H2 இங்கே H2 இருக்குது, பட் இங்கே சிங்கிள் ஹைட்ரஜன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் இங்கே நம்ம 2 போடலாம். இங்கே இருக்க ஹைட்ரஜன் இங்கே சேமாக இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். C2H5O. இங்கே நம்ம 2 ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 ஹைட்ரஜனுக்கு மட்டும் இல்லை, ஆக்சிஜனுக்கும் வரும், ஹைட்ரஜனுக்கும் கன்சிடர் பண்ணணும், கார்பனுக்கும் கன்சிடர் பண்ணணும். இட் மீன்ஸ் 2 2s are 4 கார்பன். இங்கே 4 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பட் இங்கே 2 கார்பன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே 2 ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். 2 போட்டோம் அப்படின்னா இங்கே 4 கார்பன், 5 2s are 10 ஹைட்ரஜன், 5 2s are 10 ஹைட்ரஜன், 2 ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன், 2 O மாலிகுல்ஸ். தென் சோடியம் பார்க்குறோம். சோடியம் இங்கே 2 சோடியம், இங்கே சிங்கிள் சோடியம் தான் இருக்குது, அதனால் 2 ப்ரொடியூஸ் பண்ணுறோம். Now we can say ethanol reacts with sodium metal. It gives sodium ethoxide and hydrogen gas. Next, third step, oxidation. Oxidation of ethanol. ethanol structure நான் இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். CH2 இருக்கு இல்லையா, இந்த CH2வை இங்கே ஒரு H இங்கே ஒரு H இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட், அதாவது K2Cr2O7 என்ன பண்ணோம் அப்படின்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் தான் இந்த ரியாக்ஷனுக்கு கொடுக்குது. 2 ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜன் இந்த இந்த ஹெச்சோடு சேர்ந்து H2O ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிடுது. தென் ரிமைனிங் CH3CO இருக்கும். இங்கே இன்னொரு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சிஜன் சேர்ந்து COOH நம்மளுக்கு கிடைக்கும். எத்தனால் இஸ் ஆக்சிடைஸ்டு டு எத்தனாயிக் ஆசிட் வித் potassium digromate. It means K2Cr2O7 or KMnO4. This is alkaline KMnO4. This is acidified K2Cr2O7. Okay, இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்ப பார்த்தோன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட், அதாவது K2Cr2O7 வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர் வந்து க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகிடும். ஏன் அப்படின்னா இதில் ஆல்கஹாலிக் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆல்கஹாலிக் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட கலர் ஆரஞ்சு டு க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகிடும். திஸ் ரியாக்ஷன் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் எத்தனால். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டர் ஃபங்க்ஷன் குரூப் RCOOR இப்படி ப்ரெசென்ட் ஆச்சு அப்படின்னா அது எஸ்டர். இப்போ எத்தனால் எடுத்துகிட்டு எத்தனாயிக் ஆசிடோட ரியாக்ஷன் பண்ணுறப்ப
In presence of concentrated sulfuric acid, it gives ester. Ester அப்படினா R, ஒரு alkyl group, COO, then R. This is ester. The ester name is ethyl ethonate. இப்போ இந்த எத்தனால் இருக்க OHும் இந்த ஆசிட்ல இருக்க Hும் சேர்ந்து H2O எலிமினேட் ஆயிரும். ரிமைனிங் CH3COO, CH3COO, இந்த C2H5 இங்க ஜாயிண்ட் ஆகும். C2H5, CH3COO, C2H5 ஃபார்ம் ஆயிரும். This is ester. இந்த ரியாக்ஷனில் நம்மளுக்கு இந்த எத்தில் ஈத்தோனேட் ஃபார்ம் ஆன உடனே ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல், அதாவது ஸ்வீட் ஸ்மெல் கிடச்சிச்சு அப்படின்னா எஸ்டர் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். எஸ்டர் ஃபார்ம் பண்ணுற இந்த ஹோல் ரியாக்ஷன் நேம் எஸ்டரிஃபிகேஷன். The ester formed in this is ethyl ethonate. The reaction of alcohol with carboxylic acid gives fruity smell compound. The compound is ester. The whole reaction is known as esterification reaction. Next, dehydrogenation. Dehydrogenation means loss of hydrogen. Dehydrogenation means loss of hydrogen. Ethanol vapor is passed over copper metal. இப்போ ethanol vapor எடுத்துட்டு காப்பர் வந்து 573 கெல்வின் டெம்பரேச்சரில் இருக்க காப்பர் மேலே பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் அசிட்டால்டிஹைட் அண்ட் ஹைட்ரஜன். டீஹைட்ரஜனேஷன் அப்படிங்கிறப்ப இந்த எத்தனாலில் இருக்க ஹைட்ரஜன் வந்து எவால்வ் ஆகும். ஹைட்ரஜன் இந்த சிம்பல் கேஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, CH3CH2OH இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இதில் இருக்க இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹைட்ரஜனாக ரிமூவ் ஆயிடும். ரிமைனிங் CH3CHO, CHO acetaldehyde, CH3CHO acetaldehyde, then hydrogen gas is evolved. Ethanol vapor is passed over the heated copper metal at 573 Kelvin. Then it is dehydrogenated to acetaldehyde. Next, combustion. Ethanol is highly inflammable. Highly inflammable. Inflammable means எளிதில் தீப்பற்றக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சீக்கிரமாக வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்து தீப்பற்றி எரியக்கூடியது. ஓகே, எத்தனால் எடுத்துட்டோம். எத்தனால் வந்து ஆக்சிஜனில் பட்டோன்னா என்ன ஆகும்? பேர்ன்ட் ஆகும். பேர்ன்ட் ஆகிட்டு நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். ஓகே, எத்தனால் பேர்ன்ட் வித் ஆக்சிஜன், இட் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இந்த ரியாக்ஷன் நேம் கம்பஷன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுவோம். இங்கே கார்பன் 2 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹியர் ஒன்லி 1 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே 2 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால 2 போடுவோம். ஓகே, தென் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இங்கே 5 + 1 6 ஹைட்ரஜன் இருக்குது. பட் இங்கே 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. இங்கே 3 போட்டோம் அப்படின்னா 3 2s are 6 ஹைட்ரஜன் ஆயிரும். தென் ஆக்சிஜன் பார்ப்போம். 2 2s are 4 ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன். 4 + 3 7 ஆக்சிஜன் இருக்குது. பட் இங்கே 3 ஆக்சிஜன் தான் இருக்குது. இங்கே 2 போட்டோம் அப்படின்னா 2 2s are 4, 4 + 1 5 தான் வரும். இல்லை 3 போட்டோம் அப்படின்னா 3 2s are 6, 6 + 1 7. இங்கே 7 ஆக்சிஜன் ஓகே ஆகிடுச்சு. தென் 2 2s are 4 + 3 ஆக்சிஜன் 7 ஆக்சிஜன் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே முன்னாடி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா நம்பருமே இங்கே இருக்க எல்லா ஆட்டத்துக்கும் காமன். கார்பனுக்கும் காமன், ஆக்சிஜனுக்கும். இங்கே 3 ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தால் இது ஹைட்ரஜனுக்கும் காமன், ஆக்சிஜனுக்கும் காமன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.